இந்த நாளில் நம்ம எல்லாருமா கூடிய ஒரு யோசனை யோசித்து பார்க்குறோம். என்னது? கணவன் மனைவி ஒருவர் மற்றொருவரிடம் இருந்து பெரிதும் எதிர்பார்ப்பது. எதை எதிர்பார்க்கிறாங்க? உங்ககிட்ட இந்த வினாவை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அப்போ ஒரு கனவுகளில் மிதந்து கொண்டிருந்த நாட்களில் எங்கே பார்க்கிற பெண்களும் என்னை மட்டுமே பார்க்கிறார்கள். இந்த கருப்பின் மேலே அத்தனை விருப்பம் அவர்களுக்கு என்றெல்லாம் கூட நானாக பொய்க்கனவு, ஒரு பொய்க்கனவிற்குள்ளே புகுந்து போய் 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 அப்பாலே போய்கொண்டிருந்த அந்த நாட்களை மெல்ல யோசித்து பார்த்து அவளை முதலாக பார்க்க போனேன் அல்லவா, அப்போது ஆவது என்னுடைய மனசுக்குள்ளே ஏதாவது இருந்துச்சா? அவளை பற்றி எதை எதிர்பார்த்து நாம் அங்கே போனோம்? யோசித்து பார்த்தேன். ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலை. அப்போ தான் என்னோட நடைக்கு வந்த ஒரு நண்பர், அவரும் கிட்டத்தட்ட என்னுடைய வயது கொஞ்சம் குறைச்சல். அவரை கேட்டேன், ஏங்க இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த தாயை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்த்து கொண்டு பார்த்தீங்க அப்படின்னு. அவர் இப்படி வானத்தை பார்த்தாரு, இங்கிட்ட ஒரு பார்வை பார்த்தாரு, இங்கிட்ட ஒரு பார்வை பார்த்தாரு. விடுங்க கழுதையினார். சரி, இப்போ இருக்கிற பிள்ளைகட்டையாவது இன்று பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிற இந்த பிள்ளைகள் இருக்கு பாருங்க, அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம்னு ஒரு 3 பிரிவாக இதை எடுத்து பார்த்தேன். இந்த பக்கம் முதல்ல உட்காந்துருக்கல 2 பிள்ளை, இந்த பக்கம் இந்த தெய்வானா உங்களுக்கு தெரியும், நம்ம பிள்ளை அதுவும் சரி. இந்த பக்கம் தம்பி விஜய், இவரும் சரி. இவங்க இன்னும் திருமணம் ஆகாதவங்க. அவங்கள கேட்டால் தெரியும்ல, என்னதாப்பா நினைக்கிறீங்க? அதுக்கு அடுத்து ஒரு செட்டு திருமணம் ஆயிருச்சு, ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. கொஞ்சம் கனவுகளுக்கு கலைந்த கனவுகள் இல்லை கலைந்து கொண்டிருக்கும் கனவுகள். அந்த கனவுகளுக்கு இடையிலேயே நடைபோடுகின்ற 2 பேர். இந்த பக்கம் நம்ம கவிஞர் சேஷாத்திரி, இந்த பக்கம் திருமதி சுசித்ரா. அவங்க அந்த கடைசி நமக்கு இந்த பக்கம் தெரியும் ராஜா, இந்த பக்கம் பாரதி. இவர் பிள்ளைக்கு திருமணம் முடிச்சிட்டார், அவங்க முடிக்க போறாங்க. 3 தரமா முத்தரப்பு மாநாடு. இது அவங்க சொன்னா நம்முடைய நினைவுகளோட கூட நம்ம சரியாத்தான் பார்த்தோமா இல்லை தப்புத்தான் பண்ணிட்டோமா? ஏதாவது ஒன்று நம்முடைய வீட்டுக்குள்ள ஒரு கலகலப்பை, ஒரு குதூகலத்தை, இல்லை ஒரு கலகத்தை எதை விளைவிக்கும்னு சொல்ல முடியாது. எது விளைந்தாலும் நன்மையே விளைய வேண்டும் என்று சொல்லி நாம் அவனை வேண்டிக் கொண்டு, இந்த பக்கம் இருக்கிறவங்க அறிவை எதிர்பார்த்தோம்னு சொல்றாங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க அன்பை எதிர்பார்க்கிறோம்னு சொல்றாங்க. இல்லை நம்ம 2ஐயும் எதிர்பார்த்தோமா, இல்லை எதையுமே எதிர்பார்த்தாம மண்ணாங்கட்டியா இருந்தோமா? முதல்ல செல்வி தெய்வானையை கூப்பிட்டு, என்னதாமா நீங்க எதிர்பார்க்கிறீங்க, வாங்க வாங்க. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, வீட்டிலிருந்து அன்பு செய்யாமல் அறிவு சார்ந்த பட்டிமன்றத்தை பார்க்க வந்திருக்கக்கூடிய ரசிகர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். ஒளிதான் தொடங்க வேண்டும் என்ற காரணத்தினாலே தான் நீங்கள் முதலில் அறிவை துவங்க வைத்திருக்கிறீர்கள். ஏன்னா அறிவுன்றது ஒரு பச்சை குழந்தைய போல, உள்ள இருக்கிறது தான் வெளியே தெரியும், வெளியே தெரியறது தான் உள்ளேயும் இருக்கும். இன்னைக்கு பெரியவங்க எல்லாம் சொல்வாங்க, அன்பா இருக்காங்களான்னு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. யோசித்து பாருங்க,
அன்பு கூட வாழ்ந்து பார்த்தாதான் அன்பா இருக்காங்களா இல்லையான்னு தெரியும். ஆனா அறிவு வெளியே இருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் நடுவரையா. நான் இப்படி கேட்கிறேன் நடுவர் அவர்களே, மீனுக்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும்? சில நேரம் மீன் இருக்கும், சில நேரம் கொசுக்கு வலை போட்டா அதுல நான் இருப்பேன். அன்பு கூட கொசு வலைய போலதான். முதல்ல கொசு வரக்கூடாதுன்னு தான் வலை போடுவோம், கடைசியில வலைக்குள்ள நாம தான் இருப்போம். சண்டை வரக்கூடாதுன்னு தான் அன்பு செய்வாங்க. முதல்ல எப்படி ஆரம்பிக்கும்? என் மீது அன்பு செய்யுங்கள், என் மீது மட்டும் தான் அன்பு செய்யுங்கள் என்று முடியும். பொசசிவ்னஸை தருவது அன்பா அறிவா? யோசித்து பாருங்க. நான் இப்படி சொல்றேன் நடுவர் அவர்களே, அன்புன்றது என்னவள் அவன் என்னவன் அப்படின்னு சொல்ல வைக்கும். அறிவு என்பது அவன் எனக்கு சமமானவன் அவள் எனக்கு சமமானவள் என்று பார்க்க வைக்கும். அதுல ஒருத்தர் வேற முன்னாடி சின்ன தம்பி பிரபு மாறி தூளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே. நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரவா? உங்க மேட்ரிமோனி ப்ரொஃபைல்ல எனக்கு சமையல் அறிவு இருக்குன்னு போட்டு பாருங்களேன். அடுத்த நாளே உங்க கழுத்துல மாலை விழுந்துரும், கன்னத்துல இருக்கிற தாடி கீழே விழுந்துரும். சின்ன தம்பி என்ன ஆக சமைக்க தெரியணும்ன்றீங்க. ஆமா, என்ன தப்பு? இஎம்ஐக்களுக்கு தோள் கொடுக்கும் பெண்ணின் சாம்பார் மணக்க நீங்கள் ஒரு கை கொடுக்க மாட்டீர்களா? அவ்வளோ ஏன் நடுவரையா? அம்மா அப்பாவை என்ன சொல்றாங்க? போமா போய் பேசி பார்த்துட்டு வா அந்த பையன் கூடன்னு சொல்றாங்க. நீங்களாம் அந்த காலத்துல இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க. பார்க்கவே வர மாட்டேன்ட்டாங்களாமா. ஒரு காலத்துல 2 இதயம் சேர்ந்தால் காதல் ஆகிவிடும். ஆனா இன்னைக்கு 2 இதயம் மட்டுமல்ல 2 மூளையும் சேர வேண்டும். இதுக்கு பேருதான் அறிவு காதல் என்பது. இதுதான் மகாகவி பாரதியும் சொன்னான். அபிமானங்களினாலும் அறிவினாலும் நெஞ்சொற்றுமை ஏற்பட வேண்டும் என்று தானே மகாகவி பாரதியும் சொன்னான். பாரதி சொன்னது பாரதியே மறுக்கலாமா? என்ன கொடுமை சார் இது? காலம் மாறி போச்சுமா. ஒரே ஒரு கேள்விதான், இவ்வளவு கோடி ஃபேன்ஸ் இருக்காங்களே, அத்தனை பேரும் உங்கள் அடிமைக்கு அன்புக்கு ஃபேன்ஸ் ஆனாங்களா இல்ல அறிவுக்கு ஃபேன்ஸ் ஆனாங்களா? உங்களை தேடி ஓடோடி வந்த ஃபேன்ஸ்க்கு பல்பு கொடுக்கலாமா பாரதி அக்கா? நடுவர் அவர்களே, அன்பு ஆரம்பத்துல பொங்க வைக்கும். பொங்கும் போது சில கவிதை துளிகள் எல்லாம் வெளியே வரும். ஒருத்தன் கவிதை எழுதுறான், என்ன முடியா கண்கள் என்னவள் சுட்ட தோசையிலே. தோசையில ஓட்ட இருக்கும்ல, அதனால என்ன முடியா கண்கள் என்னவள் சுட்ட தோசையிலே. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க, தோசை தெரியாம கருகி போச்சு சார். அப்ப அடடா எவ்வளவு கரிய விழிகள் தோசையில அப்படின்னு பேசுவான்னு நினைக்கிறீங்களா? ஒரு வார்த்தை வரும், சுருக்குன்னு ஒரு வார்த்தை வரும். அறிவில்ல, ஒரு தோசை கூட ஊத்த தெரியல உனக்கு. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். இன்னைக்கு பாசமான மனைவி வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்களை விட பொறுப்பான மனைவி வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். கண்களுக்கு இதயத்தை பறிகொடுக்கும் ஆடவர்களை விட கனவுக்கு தோள் கொடுக்கும் ஆடவனைத்தான் இன்று பெண்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவே நடுவர் அவர்களே, அறிவு தொடங்கியது, நீங்கள் தீர்ப்பையும் அறிவுக்கே கொடுப்பீர்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடக்கமே தெளிவாக தொடங்கிருச்சு. இவ்வளவு தெளிவாக அடித்த பிற்பாடு அன்பு கட்சி என்ன செய்யும்? அவர் ஏற்கனவே இன்னும் கிடைக்காம வளர்த்துருக்கிற தாடி வானத்திலிருந்து பூமியை தொற்றும் போல இருக்கு. என்ன செய்ய போறாரோ பாவம். விஜய் வாங்க, நல்லதே நடப்பதாக. நான் அந்த சைடு தான் இருந்து பேசியிருப்பேன். ஓ, நான் அறிவான பொண்ணை தான் தேடினேன், அறிவான பொண்ணை தான் பார்த்தேன். அது ரொம்ப அறிவான பொண்ணா போச்சா, விட்டு போயிடுச்சு. இப்போ தாடி வளர்த்து அன்பை தேடி வந்திருக்கிறேன். ஓ, விவரம் அதானா? இப்போ ஒரு அறிவான பொண்ணு ஒரு 10 நிமிஷம் பேசுனது கேட்கும் போதே கிரு 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 கிருன்னு ஆகும். பேசிட்டு போனாங்க. நம்ம சாம்பார் கமகமன் வைக்க கற்றுக்கிட்டு மேட்ரிமோனியில் போடணுமா, எனக்கு சமைக்க தெரியும் பாருங்கன்னு, நாளைக்கு கல்யாணம் ஆகிடுமா. இவங்க தோசையை கருகி சுட்டு கொடுப்பாங்களா, நம்ம அன்பே வாங்கிடுச்சுன்னா. சரி, ஓகே. இப்படி இருக்கிற ஒரு பொண்ணு நமக்கு வாழ்க்கை துணைவியாக வந்துருச்சுன்னா 10 நிமிஷத்துக்கு தலை லைட்டாக சுற்றுது. வாழ்க்கை ஃபுல்லாக பக்கத்தில் இருந்து கயமயமயமைய கயமயமயமைய கயமயமையன்னு பேசினா நினச்சாலே லைட்டாக ஹெட்டேக் வருது. சரி, தலைவலி வந்துருச்சு. ஓகே, தலைவலி வந்த உடனே கொஞ்சம் தலைவலிக்குதா, தைலம் தேய்ச்சிக்கோ. ரொம்ப வலிக்குதா, மாத்திரை போட்டுக்கோ. டே அதுக்கு மேலே முடியல ஹாஸ்பிட்டல் போடா அப்படின்னு சொல்கிறது அறிவு.
இது எங்கள் ஏரியாவில் இருக்க நர்ஸு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் இருக்கிற மெடிக்கல் ஸ்டோர் கார் சொல்லுவார், கொஞ்சம் தலைவலிக்குதா தைலம் தேய்ச்சி விடுவா, உனக்கு ரொம்ப முடியலையா மாத்திரை வேணா போட்டுக்கிறியா அப்படின்னு கூட இருந்து எடுத்து கொடுக்குறது தானே அன்பு. அந்த அன்பு தானே நம்மளை கூட்டு போவோம் வாழ்க்கையில். என்ன ஏன் எடுத்து அதுக்கு தானே கட்டணும். ஏன் கரகம் சரியாமையிலன்னு ஒரு சிலர் இருக்கலாம், என்ன பண்ண முடியும், இல்லைன்ற வருத்தம் இருக்குல்ல. மேட்ரிமோனியில் ஒரு சைட்டை பார்க்குறீங்க, அவங்க டிகிரியை பார்க்குறோன்னா, இப்போ பையன் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கான், சரி பொண்ணு பிஎஸ்சி ரேஞ்சிலே தேடுவோம், அதுக்கு மேலே அறிவாத்தேன்னா இதுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும், ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் அந்த டிகிரி தேவைப்படும், அறிவு தேவைப்படும். அந்த டிகிரியெல்லாம் பார்த்து முடிச்சு பொண்ணு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறீங்க, 2 பேர் மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அங்கே என்ன பார்ப்பாங்க, உங்கள் ரெஸ்யூம் எடுத்துன்னு வாங்க, உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வாங்க, நீங்கள் படித்ததெல்லாம் சொல்லுங்கள், உங்கள் அறிவு எவ்வளோ இருக்குன்னு இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க. பொண்ணு பண்பாக காஃபி கொடுக்குதா, பையன் பணிவாக ஃபேமிலி கிட்ட பேசுகிறானா, இது 2க்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குமா, இது சேர்த்து வச்சா ரொம்ப தூரம் இந்த வண்டி ஓடுமா அப்படின்னு அன்பு எவ்வளோ இருக்குன்னு தான் பார்க்க போகிறாங்க. அன்பாக ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருதுன்னு வைங்களேன், எங்கள் அம்மா அப்பாவை அது அம்மா அப்பான்னு கூப்பிட்டோம், யோசிக்காது. ஆனால் இதே கொஞ்சம் அறிவாக வந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு தான் ஆல்ரெடி அம்மா அப்பா இருக்காங்களே, எதுக்கு இதுங்க வேறு 2த்தையும் கூப்பிட்டுக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் அறிவு அதிகமாக இருந்ததுன்னா எதுக்கு இதுங்களை கூப்பிட்டுட்டு தள்ளி போய் உட்கார சொல்லி இதுங்க வேறு வீட்டில் இம்சையை கொடுத்துக்கிட்டு. இப்போ அப்படி தான் நடக்குது. அதனால் அறிவு என்ன சொல்கிறோம், ஃபேமிலியோட செட் ஆகாது, குடும்பத்துக்கு ஒட்டாது, விலைக்கு விட்டுரும், டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிடும் அறிவு. மேடையில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்கார், நம்ம அண்ணன் சேஷாத்ரி. சேஷாத்ரி ஒர்க் பண்ணுறது ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறது எப்படின்னா, ஒரு கண்ணி வெடி இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள நடந்து போகிற மாதிரி. நானும் அதில் கொஞ்ச நாள் நடந்திருக்கேன். ஆஃபீஸில் போய் உட்காந்தோன்னு மெயில் வரும், மெயில் ஓப்பன் பண்ணுறது யோசிக்கணும், டக்குன்னு ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபாரின் போக போகிறீங்கன்னு சொல்லலாம், இல்லை திடீர்னு ஓப்பன் பண்ணி வேலையை விட்டு போக போகிறீங்கன்னு கூட சொல்லலாம், எதுவாக வேணா இருக்கலாம், நமக்கு தெரியாது. கிளி சீட் எடுக்கிற மாதிரி இன்றைக்கி என்ன வரும்னு நமக்கு தெரியாது. சரி போய் உட்காந்தோம், மெயில் ஓப்பன் பண்ணோம். அதுதான் பொண்ணுங்களுக்கு முதல்ல கண்ணின்னு வைக்கிறாங்க. ஸோ இப்போ இப்படி இவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவில் இருக்க சேஷாத்ரி இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக, இவ்வளோ அழகாக, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து உட்காந்துருக்காருன்னா வீட்டில் அன்பான ஒருத்தங்க கூட துணைக்கு இருக்காங்க. அதான் காரணம். காமராஜர் ஐயா காரில் போயிட்டே இருக்காரு, மாடு மேய்க்கிற 4 பசங்களை பார்க்குறாரு, கண்ணாடி இறக்குறாரு, கூப்பிட்டு இந்த பசங்க இப்படி மாடு மேய்க்கிறாங்களே, உங்களுக்கு ஏதோ பண்ணணுமேன்னு யோசிக்கிறாரு. ஏன் உங்களுக்கு படிப்பு சொல்லக்கூடாது, ஒரு நல்ல ஸ்கூல் ஒன்று கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஸ்கூலை மட்டும் கட்டி இருந்தாருன்னா அது அறிவை பயன்படுத்துகிற விஷயம். இந்த பசங்க ஏன் படிக்கல, ஏன் மாடு மேய்க்கிறாங்க, அந்த பசங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ மதிய உணவுன்னு ஒன்று கொண்டு வந்து அதோட சேர்த்து ஸ்கூலும் வச்சா பசங்க படிக்கவும் செய்வாங்கன்றது கொண்டு வந்த காரணம் அவர் அன்பால் யோசிச்சார். ஒரு பெருந்தலைவரே, நாட்டை ஆண்டவரே அன்பால் ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது ஒரு குடும்பத் தலைவராக இருக்கிற அன்பாக தானே யோசிக்கணும். அறிவோட யோசிச்சா எப்படி அது ரிசல்ட் நல்லா இருக்கும். மேடையில் இருக்கும் பெரியவருக்கும் அனைவருக்கும் இவ்வளோ நல்ல வாய்ப்பு கொடுத்ததற்கு, மனசில் இருந்த ஆதங்கத்தை என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் அப்படியே கொட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நடுவர் ஐயாவுக்கும் மிகப்பெரிய பெரிய 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 நன்றி. ரொம்ப உருக்கமாக ஒரு மனம் முழுக்க வேதனை அப்பி கிடக்கு. அதில் அவருடைய சோகம் ததுப்பிய சொற்களில் அள்ளி அடிச்சிட்டார். சரி, திருமணம் ஆன பிள்ளைகள் கவிஞர் சேஷாத்ரி என்ன சொல்ல போகிறாரு, வாங்க. எனக்கு முன்னால் தம்பி விஜய் நல்லா பட்டாசு மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. ஆனால் என்ன ரொம்ப அப்பாவியாக இருக்கார். தலைவலி வந்தால் மனைவி வந்து மருந்து தடவி விடணுமா? தலைவலியே எப்படி தம்பி வந்து தலைவலி மருந்து தடவி விடும்? விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இங்க விதின்றது எதுனா கல்யாணம், அது எப்படி நடந்துரும். அதை சமாளிச்சு ஜெயிக்கணும்னா உங்களுக்கு மதி அறிவு வேண்டும். ஓ, அதை பத்தி தான் தம்பி நாங்க பேசி. இந்த மதி கல்யாணத்துக்கு முன்னாடி வராம போச்சே, அனுபவம் இருந்தா தானையா அறிவு வருது எங்களுக்கு. தம்பிக்கு சொல்றேன், கல்யாணம் ஆகி முதல் 90 நாள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் குறிப்பாக ஆண்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம அன்பாக இருக்கிறோம், வாழ்க்கையில் ஒளிவு மறைவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி கடந்த கால வாழ்க்கை மொத்தத்தையும் சொல்லிவிடுவோம், கொட்டிடுறான். அந்த அம்மா அப்படியே அமைதியாக கம்முன்னு இருக்கும். அவங்க அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினச்சி மொத்தத்தையும் உளறிடுவோம். அவங்க அமைதியாக இருக்கிறதே நம்மளை போட்டு வாங்கத்தான். ஆக அன்புன்றது ஒரு எலிப்பொறி மாதிரி. இதில் கொடுமைனா சில நேரம் வடை கூட இருக்காது, சும்மாவே போய் மாட்டிப்போம். கல்யாணம் ஆகிட்டாலே மைண்ட் அலர்ட்டாக இருக்கணும் தம்பி, மூளைக்கு வேலை கொடுக்கணும். பெண்கள் வந்து அன்பாக சொன்னால் கேட்டுப்பாங்களா? புகுந்த வீட்டில் யார் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போவாங்க, ஒரு 10 நாள் போயிட்டு திரும்பி வந்தாங்கன்னா ஒரு 4 நாளைக்கு நடவடிக்கையே சரியாக இருக்காது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னன்னு பார்த்தாக்கா அங்கே சொல்லி கொடுத்துருப்பாங்க. திரும்பி வந்தது நம்ம மனைவி தான், ஆனால் அவங்களுக்குள்ள அவங்க அம்மாவோ அக்காவோ இறங்கியிருப்பாங்க. நாம பேசி பேசி வெளில எடுக்கணும். யாரு?
அவங்க அம்மாவையும் அக்காவையுமா? அதாவது கிட்டத்தட்ட பேய் ஓட்டுற மாதிரி. சில குடும்பங்களில் குப்பை கொட்டணும்னா தம்பி சாதாரண அறிவு போறாது, உங்களுக்கு மாந்திரிகம் தாந்திரிகம்லாம் தெரிஞ்சிருக்கணும். குடும்பம் நடத்துறதுன்றது ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டார் தம்பி. அதெல்லாம் ஒரு கட்சி நடத்துகிற மாதிரிங்க, அப்படியே கட்டுக்கோப்பாக எடுத்துகிட்டு போகணும். கொஞ்சம் லூஸில் விட்டிங்கன்னா கூட ஆளுக்கு அணி அணியாக பிரிஞ்சுடுவாங்க. எந்த அணியில் இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியாது. மாமனார் ஒரு அணி, துணை மாமனார் ஒரு அணி, பங்காளி கையை தூக்குவார், நான் இருக்கேன் நான் ஒரு அணி. தம்பி வந்து ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு பொண்ணோட பழகினாரோ, அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சான். தாடி வச்சிருக்காரு. அன்பு இப்படி தாங்க தாடி வச்சிருக்கோம். அறிவு இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தாடியை சேவ் பண்ணிட்டு அடுத்த பொண்ணை தேடுவாங்க. அதுதாங்க யதார்த்தம். இது என்ன காதலின் சின்னமா? தாடி தூக்கிடுங்கயா, நான் ஒன்றுயா. எந்த ஒரு வழினாலும் நம்ம தாங்கிடலாம். ஆனால் வாழ்க்கை துணையிடம் அன்பை செலுத்தி அந்த அன்பு மட்டும் திரும்பி கிடைக்கலன்னு வைங்களேன், அதை விட ஒரு பெரிய வழி இந்த உலகத்திலேயே இல்லை. அந்த வழிக்கு மருந்து தான் அறிவு. நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சேஷாத்ரி ரொம்பலாம் பாடுபட்டிருக்காரு. அருமையான இவ்வளவு தெளிவாக பேசியிருக்காரு. இதை எதிர்த்து திருமதி சுசித்ரா என்ன சொல்லிடுவாங்க? வாங்க. ஆன்றோர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் அன்பான வணக்கம் இல்லை பணிவான வணக்கம்னு தான் ஆரம்பிக்கணும். அறிவான வணக்கம்னு யாராவது ஆரம்பிக்க முடியுமா? சொல்றதில்லை. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், இவங்கெல்லாம் அறிவு தான் இல்லறதுக்கு தேவைன்னு பேசுறாங்க. முதல்ல அறிவு இருந்தா கல்யாணம் பண்ணிருப்பாங்களா என்ன? முதல் பாயிண்ட் வர்றீங்களோ? அறிவு இருந்தா எவனாவது கடுவானம் கட்டுவானாயா? அன்பு அப்படிங்கிற அடிப்படையில தாங்க கல்யாணமே பண்ணிக்கிறோம். அதை வச்சுதானுங்க இல்லறம் நடத்த முடியும். அறிவு மேலோங்க இருந்தா என்ன தெரியுமா, கொஞ்சத்துல கூட அப்படி ஆயிடும். ஒருத்தன் கொஞ்சம் போறான் அப்படிதான் மனைவிய. அந்த அம்மா கேட்டதான், ஏங்க உங்களுக்கு என்ன எவ்வளவுங்க பிடிக்கும்? உடனே அந்த அறிவாளி சொன்னான், அம்மா எனக்கு உன்னை 72% பிடிக்கும். அந்த அம்மாக்கு புரியல, என்ன 72%? என்ன சொல்றீங்க? அப்ப 28? அழகு பொருட்களுக்கு 28% ஜிஎஸ்டிமா? ஓ, அதுக்கு போயிட்டாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, அதிகம் குடிச்சவங்கிட்டையும் அதிகமா படிச்சவங்கிட்டையும் பேசவே கூடாதுன்னு. ஏன்னா 2 பேரும் நம்மளுக்கு இருக்கனாக்கிடுவானுங்க. சேஷாத்ரி சார் சொன்னீங்களே ஒரு விஷயம், அவங்க அம்மா அக்கா எல்லாம் இறங்கிருப்பாங்களாம். பேய் ஓட்ட தெரிஞ்ச உங்களுக்கு முக்கியமா ஒரு மந்திரம் தெரியலையே, அன்பு அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இவ்வளவு பேய் ஓட்டிருக்க வேண்டுமா என்ன? நீங்க அவசியமே இல்லை. ஒன்னும் சொல்ல போனா வடிவேல் பாஷை தாங்க இதுக்கெல்லாம் பெஸ்ட். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். அங்க போய் நிக்குதோ. இப்போ திடீர்னு ஒரு குரூப்பா வீட்டு வாசல்ல வந்து பொண்ணு கேட்கறதுக்கு நிக்கிறாங்க. அறிவு என்ன சொல்லும்? முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கெல்லாம் பொண்ணை கொடுக்க முடியுமா ஐயா அப்படின்னு கேட்கும் நம்ம ராஜா சார் மாதிரி. அதே அன்பு என்ன சொல்லும்? ஐயா மாதிரி வாங்க பழகலாம். அதுதாங்க நம்ம தமிழ் கலாச்சாரம். உண்டா இல்லையா? இப்படி அன்பு தாங்க ஆடி வேற இருக்கு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க நடுவரே, நீ எனக்கு தெரிஞ்சு என்னவா ஆக போகுது? காதல் பண்ண அன்புதான் வேணும், காசு பண்ணத்தான் அறிவு வேணும். அறிவை விலை கொடுத்து வாங்க முடியும். அறிவு வெளியில இருந்து உள்ள வருது, அன்பு உள்ளேந்து வெளில வருது. என்னைக்குமே உள்ள இருக்கிறதுக்கு தாங்க பவர் ஜாஸ்தி. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஐயா, அறிவு பில்லை பார்க்கும், அன்பு உறவை பார்க்கும். ஆக கூடி நான் சொன்னது இருக்கட்டும், எத்தனை மேடைகள்ல நம்ம நடுவர் ஐயா பேசி பார்த்துருக்கோம். இன்னைக்கு நான் இப்படி தெம்பா இருக்கேன், தைரியமா வந்து உக்காந்துருக்கேன், திடமா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? என் மனைவியோட அன்பு தாங்க காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எதுல அவ உட்கார்ந்து இருந்தாமா? பேச்சு மாற மாட்டார்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் அன்பு இருந்தால் குணம் வரும். அப்படி குணவானாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் நடுவர் அன்பே என்று தீர்ப்பளிப்பார் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல நல்ல என்ன துணிச்சலா பேசியிருக்காங்க பார்த்தீங்களா? பாருங்களேன், இவ்வளவு வேகமாக அவங்க சொன்ன பிற்பாடு
ராஜா உள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்படியெல்லாம் தீப்பிடிக்குமோ. வாங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இதை நான் சொன்ன உடனே சுசித்ரா அவர்கள் அன்பான வணக்கம் என்று தானே சொன்னார், அறிவான வணக்கம் என்றா சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, வணக்கம் சொல்றதே அறிவு இருந்தா தான் சொல்லுவாங்க. கணவன் மனைவி எதை எதிர்பார்க்கிறார்கள்னு தலைப்பு. அறிவு இருந்தா கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டானா? தம்மா சொல்றாங்க ஐயா. ராஜா சார் வேலைக்கு பேசி முடித்து விட்டு வீட்டுக்கு போய் அந்த அம்மா கதவை திறந்து அன்பாக பேசினால்தானே மகிழ்வார். நாங்கள் அவ்வளோ விவரம் இல்லாதால டூப்ளிகேட் கீ வச்சிருக்கோம், நாங்களே கதவை திறந்து நடுராத்திரி போவானே அந்த அம்மாவை கதவை திறக்க சொல்லுவானே. அது எந்த நேரமும் பேயோட்டுற நேரமெல்லாம் நீங்க தெருவில் திடுறீங்கன்னு சொல்லுவானே. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா டூப்ளிகேட் கீ வச்சிருக்கலாம். அன்பு என்பது மந்திரம், சரிம்மா, அதை பயன்படுத்துங்கள். எந்த நேரம் எந்த மந்திரத்தை பயன்படுத்தணும்னு சொல்றதுக்கே அறிவு வேண்டும். அறிவு இல்லை என்றால் எந்த மந்திரமும் பயன்படாது. நிறைய சொல்லியிருக்கிறாங்க. சினிமாவில் நானும் நடித்தேன், ஐயாவும் நடித்தார். அதாவது நான் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு அறிவாக பேசினானா, ஆனால் ஐயா தான் அன்பாக வாங்க பழகலாம்னு சொன்னாராம். நீங்கள் அந்த படத்தை சரியாவது பார்த்தீங்களாமா? வராதிங்கன்னு சொல்லி விசாரித்த எங்கள் பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடந்தது. வாங்க பழகலாம்னு சொன்ன அவர் கடைசி வரைக்கும் காட்டவே இல்லை கல்யாணத்தை. இந்த தம்பி பாவம், அவர் தாடி எடுக்க நேரம் இல்லாமல் இருக்காரு. அவர் நிறைய கற்பனையில் பேசுகிறார். அவர் என்னை போய் ரொமான்டிக்னார் பாருங்க. இவர் எப்படியா ஒரு பொண்ணு விரும்பும்? இனிமேல் நான் ரொமான்டிக்காக இருந்து என்ன ஆக போகுது? காமராஜர் அவர் ஸ்கூலை மட்டுமா திறந்தார்? அவர் அன்பாலே சத்துணவு போட்டார், மதிய உணவு போட்டார்னு அவர் சொன்னார். காமராஜர் நினைத்திருந்தால், அன்பு மிகுந்திருந்தால் வெறுமனே 3 நேரமும் சாப்பிட்டு போங்கடான்னு விட்டுருக்கலாம். ஆனால் அவர் என்ன செஞ்சார்? பள்ளிக்கூடத்துக்கு வா படி என்று அவர் நினைத்தார். அதனால் தான் இந்த ஊரின் கிராமங்கள் இத்தனை எழுத்தறிவோடு இருக்கிறது. காமராஜர் மட்டும் அறிவை பற்றி சிந்திக்கவில்லை என்றால், அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கவில்லை என்றால், தன்னோட நாற்காலியை பற்றி மட்டுமே சிந்தித்திருந்தால், பதவியில் இருக்கும்போதே பதவி வேணாம்னு போனவரியா காமராஜர். அவரை பற்றி இங்கே அன்பா இருந்தார். அதை விட இந்த தேசத்தின் அறிவை பற்றி யோசித்தார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் எனக்கு அந்த தம்பிக்கிட்ட ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? நானே நல்லா தோசை சுடுகிற பெண்ணை பார்த்து கொள்கிறேன். இந்த ஜென்மத்தில் கிடைக்காது. கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, எங்களுக்கே கிடைக்கல. அறிவு என்பதுதான் முதலில் ஒரு ஆணின் மீதோ ஒரு பெண்ணின் மீதோ ஈர்ப்பை உண்டாக்கும். அந்த காலத்தில் சொன்னா, ஆணுக்கு வேண்டுமானால் காதல் கண்ணின் வழி வரும், பெண்ணுக்கு காதின் வழி வரும்னா. அவள் ஒருவனை பற்றி பெருமையாக பேச பேச அவன் மீது அன்பு கொள்வாள். வெறுமனை நான் அன்பா இருக்கிறேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் தான் அன்பா இருப்பான். நீங்க நில்லு மவுண்ட் ரோடு முக்குலன்னா முதல் நாள் ராத்திரியே நிற்பான். கல்யாணத்துக்கு பிறகு நிற்பானான்றதான கேள்வி. பேசுறாங்க. அன்பு நிரந்தரமானது இல்லைங்க, இடம் மாறிக்கிட்டே இருக்கும். சரி, நீங்கள் எந்த பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணுங்கள். கல்யாணத்துக்கு மாதம் வரைக்கும் அந்த பொண்ணு எப்படி இருக்கும்? எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாம், எங்கள் அம்மா தான் எனக்கு உசுறு, அப்படி தானே சொல்லியிருக்கு. அதே பொண்ணு கல்யாணம் ஆகி அடுத்த வாரமே அவன் நான் இல்லைன்னா சாப்பிட மாட்டான், அப்படியே சொல்லி நம்ம தலையை மொட்டை அடிச்சிருச்சா. அந்த அவங்க அம்மா உடனே அவன் யாரு? அவன் தான் உங்கள் மருமகன். பிரியமாக பேசுகிறாங்களாம். அங்கேயே ஒரு குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் இவர் வீட்டுக்காரர் அவர் ஓரம் கிடப்பார், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பார். அந்த புள்ள மேலே பேரம்பேத்தி ஆகட்டும், பேரம்பேத்தி மேலே அன்பு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும், அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும். என்ன பேசுகிறாரு இவர்? சரிங்க, அன்பு அறிவு இது ரெண்டுலேயுமே அறிவுன்னா அது ஏதோ படிக்கிற அறிவு மட்டும் இல்லைங்க, அது வேணும். இப்போ இந்த விஜயே எடுத்துக்குவோம். ரொம்ப அன்பான பொண்ணு, 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கு. நான் வேணா ஒரு பொண்ணு இருக்குது சொல்கிறேன், கட்டிக்கு வர சார், சத்தியமாக சொல்கிறேன், நல்லா தோசை சுடும். ஆதார் கார்டு இருக்கு, அது இருக்கு. நாளைக்கு அந்த இவருக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு பிள்ளை பிறகுன்னு வைங்க, அவங்க ஸ்கூலில் அந்த பிள்ளைய சேர்த்துருக்காங்க, ப்ராக்ரஸ் கார்டு கொண்டு வானா அந்த அம்மா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் நீட்டும். இல்லைங்க, எல்லாத்துலேயும் இது லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீங்கள் வாழ்நாள் முழுக்க வைத்து பார்க்க முடியுமா?
அறிவு என்பது தேவை. சார், சமீபத்தில் இது பத்திரிகையில் நான் வாசித்தது, அறிவு என்பது வாழ்க்கையை நடத்துவதற்கு எவ்வளவு தேவைன்னு பாருங்கள். நடுராத்திரியில் யங் கப்புல் போய் ஒரு ஊரில் இறங்கியிருக்கிறாங்க. அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு, அவங்க மாமனார் வீட்டுக்கு போகிறாங்க. கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். ஆட்டோ, ஏதோ ஒரு ஆட்டோவை தூங்கிக்கிட்டு இருந்தவனை எழுப்பி விட்டு ஏற்றி உட்காடுறாங்க. அவனை பார்த்தாலே சரியில்லை. இவங்க போகிற வழியில் அவன் ஓட்டுறது, அவன் பேசுகிறது எல்லாமே சரியாக தெரியல. 6-7 கிலோமீட்டர் இவனை நம்பி எப்படி போகிறதுன்னு பயம் வந்துடுது. இப்போ அன்பு மட்டுமே இருக்கிற ஒரு பொண்ணும் ஆணுமாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க? ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாக இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நல்லா சாமி கும்பிட்டியா, வரும்போது சாமி கும்பிட்டியா, கும்பிட்டுருந்தா நம்ம போய் சேரலாம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளை கொஞ்சம் புத்திசாலி. உடனே மொபைல் எடுத்தான், ஏதோ ஒரு நம்பர் அடிச்சு, என்ன மச்சான் போலீஸ் ஸ்டேஷன்லையா இருக்கீங்க, நானும் உங்கள் தங்கச்சி இப்போ தான் வந்து இறங்குனா, வந்துக்கிட்டு இருக்கோம் மச்சான், நீங்கள் ஸ்டேஷனில் இருக்கிறீங்கன்னா நேரம் அங்கேயே வந்துடும், இல்லாட்டி நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் பின்னாடியே ஜீப்பில் வந்துடுங்க. யார் காது பட? ஆட்டோ டிரைவர் காது பட. அதுக்கப்புறம் ஆட்டோ கரெக்டாக போய் இறக்கி விட்டு காசு வாங்காமல் போயிட்டான். வீடை ஒழுங்காக வச்சிருக்கிறது, தற்காத்து தற்கொண்டாட் பேணி, இதெல்லாம் எப்படி செய்கிறது? அறிவில்லாமல் செய்ய முடியுமா? நிலைமையை சமாளிக்க தெரிந்த ஆணும் பெண்ணும் தான் இந்த சமூகத்தில் வாழ தகுதியானவர்கள். ஒன்றே ஒன்று, அறிவு நிறைய யோசிக்கும். நாங்கள்ல சந்தேகம் அப்படின்னு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு இடையில வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? எவ்வளவு அன்பு இருந்தாலும். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு அறிவு மட்டும் இருந்திருந்தால், இந்த பொண்ணு சரியில்லைன்னு கூட பிறந்தவன் சொல்கிறான், பெத்த தாய் சொல்லுது, ஃப்ரெண்டு கூட சொல்கிறான். ஆனால் அவங்க எல்லாரும் ஏன் சொல்கிறாங்கன்னு யோசித்து விசாரித்து பார்த்து முடிவெடுக்கிறான் பாருங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எங்க அம்மா சொல்லிருச்சு, நீ சரியில்லைன்னு சொல்லுகிற கணவனை விட, இல்லம்மா நான் உன்னை நம்புகிறேன், அப்படி இருக்காது என்று நம்பிக்கையோடு விசாரிக்கிறான் பாருங்க. அத்தகைய கணவனோ மனைவியோ தான் இந்த சமூகத்தில் சரியாக வாழ்வார்கள். அறிவுதான் ஒருவரை ஒருவர் எதிர்பார்ப்பது, விரும்புவது, நேசிப்பது. அறிவு இருந்தால் அன்பு தானாக வரும். இதையும் வள்ளுவர் சொன்னார், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவுடையாருக்கு அன்பும் உண்டு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கடுமையாக வாதம் பண்ணியிருக்கார். ஆனால் இன்னைக்கு பாரதிக்கு கொஞ்சம் சிக்கலான நேரம். என்ன செய்ய, வேறு வழி இல்லை. வாங்க பாரதி. எனக்கு முன்னாடி இதுவரை வாழ்க்கையில் நல்ல தோசையே சாப்பிடாத ராஜா அவர்கள் பேசினார். அறிவு இருந்தால் தான் வணக்கமே சொல்ல முடியுமா? இதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது மட்டும், பணிவு இருந்தால்தான் வணக்கம் சொல்ல முடியும். சார், நானும் பார்த்துருக்கேன் சார், இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக யாருமே பேச முடியாது. நீங்கள் வராதீங்கன்னு வெளியில் போக சொன்ன இவருடைய பொண்ணுக்கு ரஜினி சார் மாப்பிள்ளையா கிடைச்சாராம். வாங்க பழகலாம்னு சொன்ன ஐயாவுடைய பெண்களுக்கு ரஜினி சார் மாப்பிள்ளையா கிடைக்கலையாம். இதுவும் ஒரு பாயிண்ட்னு எழுதி இங்கே பேசுகிறார். எனக்கு எவ்வளவு வருத்தம் இருக்குமா அதில்? ஏன்னா ஸ்ரேயா தான் கதாநாயகி, அவங்க உங்களுக்கு பொண்ணா நடிச்சாங்க, அதனால தான் அந்த கல்யாணம் செட் ஆச்சு. ஐயாவோட பொண்ணை ஸ்ரேயாவை நடிக்க வச்சிருந்தா அந்த கல்யாணம் தான் செட் ஆயிருக்கும். கேட்டனே. அப்போ அவர் சொன்னார், வள்ளுவர் சொன்னார்னு. ராஜா சார், திருக்குறளை நான் படித்து பார்த்தேன். ஏன்னா நீங்கள் வள்ளுவரை கொண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ வள்ளுவன் 133 அதிகாரத்தை எழுதினார், சரியா? வள்ளுவனுக்கு பின்னால அதி புத்திசாலிகள், ராஜா சார் மாதிரியான பெரிய உரையாசிரியர்கள், புத்திசாலிகள் அந்த திருக்குறளின் அதிகாரங்களை பிரித்து போட்டாங்க. இல்லறவியல் என்பது முதல் பிரிவு. அந்த இல்லறவியல்ல 20 அதிகாரங்களை கொண்டு போய் போட்டார்கள். அந்த 20 அதிகாரமும் என்னன்றதை நான் படித்தேன் ஐயா. அன்புடைமை அந்த 20 அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறது. அன்புடைமை தான் இல்லறவியலிலே இருக்கிறதே தவிர அறிவுடைமை இல்லை. ஏனென்றால் அறிவுடைமை பொருட்பாலிலே கொண்டு போய் வள்ளுவன் வைத்தான். அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. வீட்டுக்கு வெளியிலே உலகத்திலே நாம் நடக்கிற போது அறிவோடு தான் போராட வேண்டும். ஓட ஓட விரட்டுகிறது இந்த உலகம். பணம் தேவையா இருக்கிறது. இது அத்தனைக்கும் அறிவு தேவை. ஆனால் வீட்டுக்கு உள்ளே நுழைகிற போது வாசலுக்கு வெளியிலே செருப்பை கழற்றுவதைப் போல அறிவை கழற்றிவிட்டு உள்ளே நுழைந்தால்தான் அன்பு என்ற சன்னிதானத்துக்குள் நுழையவே நமக்கு அனுமதி கிடைக்கும். அவருக்கு முன்னாடி சேஷாத்ரி பேசினார். என்னென்ன ரெஃபரன்ஸ் சார்? நானும் இவ்வளவு வருஷமா பேசுகிறேன் சார். மாமனார் கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன மாமனார் கேள்விப்பட்டிருக்கேன்,
பெரிய மாமனார் கேள்விப்பட்டிருக்கேன், துணை மாமனாரை இது மட்டும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதான் சின்ன மாமனார் தாமா துணை மாமனார்ட்டாரு. புத்திசாலியா பேசுறோம்னு நினைச்சுக்கிட்டே பேசி ஒன்றும் இல்லாம போவாங்க. சேஷாத்ரியை சொல்லலை, புதுவில் சொன்ன. அன்பு என்பது ஒரு எலிப்பொறி மாதிரி, உள்ளே வடை இல்லாமல் கூட நான் போய் சிக்கி கொள்கிறேன். உங்க 3 பேருக்கு தான் அறிவு இருக்கே, எதுக்காக எலிப்பொறியில போய் நீங்க சிக்கிறீங்க? நீங்க சேஷாத்ரி கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேங்க, போயிருக்க கூட போயிருந்தேன். அங்க போன உடனே அந்த மணமகளை பார்த்து நான் பார்த்துட்டு சேஷாத்ரிகிட்ட சொன்னேன், சேஷாத்ரி நீங்க கவிதை எல்லாம் எழுதுவீங்களே, உங்க மனைவியும் கவிதை எல்லாம் எழுதுவாங்களான்னு கேட்டேன். ஒரு கவிதையே கவிதை எழுத முடியுமா? 4 வருஷத்துல அதே சேஷாத்ரி இன்னைக்கு என்ன சொல்றாரு, தலைவலியே தலைவலிக்கு மருந்து தடவ முடியுமா? அவர் சொல்லிட்டு நான் மாத்தி மாத்தி பேசுறேன். இந்த 4 வருஷத்தில் அன்பை விதைத்திருந்தால் தலைவலிக்கு மருந்து தடவ வந்திருக்கின்ற மனைவியினுடைய அந்த அன்பினுடைய ஸ்பரிசத்தினுடைய சுகம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்க அந்த அணியில போய் உட்காந்துருப்பீங்களா? நீங்க தெய்வானை பேசுற போது சொன்னாங்க, இவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளம் பாரதி அக்காவுக்கு இருக்கே, அது உங்களுடைய அறிவுக்காகவா உங்கள் அன்புக்காகவா? ஏமா தமிழ்நாட்டில் என்னை விட அறிவாளிகள் யாருமே இல்லையா? தொடர்ந்து ரசிகர்கள் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள்னா ஒரே காரணம் தான், தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முறை அன்பு வைத்து விட்டால் அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள். வாழ்க்கையினுடைய முதல் கட்டத்தை பற்றி அவங்க 2 பேரும் பேசினாங்க. சேஷாத்ரியும் சுசித்ராவும் அடுத்த கட்டத்தை பற்றி பேசினாங்க. நிறைவு கட்டத்தை பற்றி நான் பேச போறேன். வயதான தாத்தா பாட்டி பக்கத்தில் உட்காந்துருக்காரு, பாட்டியோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. பாட்டிக்கு சரியா நினைவே இல்லை, தாத்தாவே யாருன்னு நினைவு வரமாட்டேங்குது. அப்பப்போ ஞாபக மறதி இருந்தால் அந்த இடத்திலே அறிவு முழுவதுமாக விடை பெற்று கொண்டு விட்டதுன்னு அர்த்தம். இந்த காட்சியை பாரதிதாசன் கவிதையாக்கினார். புதுமலர் அல்லல் காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையாள் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவளுக்கு வரல் நிலம், குழிகள் கண்கள் எது எனக்கு இன்பம் நல்கும், இருக்கின்றாள் என்பதொன்றே போதும் என்று பாரதிதாசன். வாழ்க்கையினுடைய நிறைவு தருணத்தில் அந்த பாட்டியை பத்தி தாத்தா என்ன நினைச்சு பாப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவள் எவ்வளவு புத்திசாலி தெரியுமா, அவள் எவ்வளவு சம்பளம் வாங்கினால் தெரியுமா, எவ்வளவு ஒன்னும் ஞாபகம் இருக்காது, என் மேல எவ்வளவு அன்போட இருந்தா தெரியுமா, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று அன்பின் சன்னிதானத்தில் 2 முதிய உயிர்கள் நிற்கிற போது நாம் தெரிந்து கொள்வது ஒன்றுதான், ஒரே ஒரு விஷயம்தான். அறிவு ஒவ்வொரு விவாதத்திலும் கடைசி சொல் என்னுடைய சொல்லாக இருக்க வேண்டும் என்று கச்சை கட்டும். அன்பு போனா போகிறது என்று மௌனத்தின் மூலம் சச்சரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். ஒரு சந்தேகம் வந்தால் அறிவின் துணை கொண்டு விசாரிக்க வேண்டுமா? ராஜா சார் சொல்றாரு, ராஜா சார் வீடு நீதிமன்றம் அல்ல. ஒரு பெண் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் சொல்ற மாதிரி அறிவு பூர்வமாக விசாரணை நடத்தி அதில் அந்த பெண் களங்கமற்றவள் என்று நிரூபிக்கப்பட்டிருந்தால் அதற்கு பிறகு ஒரு நாள் கூட அவனோடு மனசு ஒப்பி சந்தோஷமாக அவள் வாழ மாட்டாள். ஒரு சந்தேகம் இருந்ததுனால தானே நீ விசாரணை வச்ச, இவ தப்பே பண்ண மாட்டான்னு சொல்லுகிற அந்த அந்த சக்தி, மன்னிக்கின்ற சக்தி அன்புக்கு மாத்திரம்தான் உண்டு. அறிவு இருக்கிறதே குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கும். அன்பு இருப்பதிலே நிறைவு கொண்டு வாழ பழகும். பாரதி இப்படி சொன்னான், செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே, தவமாவது அன்பு செய்தல், அன்பிற் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று நிறை இல்லறம் கண்ட அந்த பாரதி சொன்ன அந்த வார்த்தையை பாரதியின் மாணவரான எங்கள் நடுவரும் சொல்லுவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. பெரியோர்களே, இந்த முதல் வரிசையா பேசிய 2 பிள்ளைகள் இருக்கு பாருங்களா, இவர்கள் அறிவு என்று சொல்லுவதும் இவர் அன்பு என்று சொல்லுவதும் அவரவர் எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு நிறைவேற இந்த நல்ல நாளில் அவர்களுக்கு நான் வாழ்த்துகிறேன். அடுத்த அணி இப்படி இருந்தால் நல்லது என்று இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதை சொல்லுகிறார்கள். அவர்களுக்கும் அதுவே ஆகுக. சரிங்களா? கடைசி அனுபவப்பட்ட கட்டைகள், வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சவங்க
என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கய்யா. அறிவு இருக்கு பாருங்க, 3 கட்டம் கொடுக்குற அறிவுக்கு. ஒன்று படிக்கணும், அது கல்வி அறிவு. 2வது கேள்வி அறிவு. எதுனாலும் சரி கேள்றான்னு சொல்லி கல்வி கேள்வின்னு திருவள்ளுவர் 2 அதிகாரம் போட்டார் அதுக்காக. 3வது என்ன, பட்டறிவுனாக அனுபவ அறிவு. அது இந்த 3 விஷயங்களில் தான் அறிவு வளரும். இந்த அன்பு இருக்கே, அதுக்கு எதுவும் வேண்டாம், அது பேதமை சார்ந்தது. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, எதை பார்த்து ஒரு காதலன் ஒரு காதலி மேலே அவ்வளவு அன்பு கொள்கிறான். அவன் ரொம்ப பெரிய பேரழகியா, அவன் கண்ணுக்கு பேரழகி. அந்த பார்வைக்குள்ள ஒரு மூடம் இருக்குயா, ஒரு பேதமை இருக்கு. அவனை நடக்க விடலை, இருக்க விடலை, உட்கார விடலை, உறங்க விடலை, சிந்திக்க விடலை. இவ்வளவையும் செய்து பார்த்தீங்களா? அது அறிவு இருந்தால் அப்படி செய்யுமா? அறிவு செய்யாது. அப்போ அறிவு வேணும். அப்படி எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அது தப்பு இல்லை. அப்படின்னா அன்பு வேண்டாமா? அடுத்த கட்டம் வரும்ல, அன்பு வேண்டாமா அப்படின்னா அன்பை அளக்க முடியாது தான், அறிவையும் அளக்க முடியாது. இறைவனுடைய அறிவை எவையா அளப்பான்? ஞாயிற்று சங்கிலியால் அளக்கலாமோ அப்படின்னா பாரதி முடியாது இல்லையா? அதனால் அறிவையும் அளக்க முடியாது, என் தாயின் அன்பையும் அளக்க முடியாது, எடை போட்டு பார்க்கவே முடியாது. தாயின் அன்பு மட்டும்தானா? மனைவி அன்பு குறைச்சலா? ஒரு நாளும் குறைச்சல் இல்லை. இப்போ அன்பும் இருக்கணும் தானே. அடுத்து என்ன செய்வாங்க அவங்க? அன்பு பொய் சொல்லும்னு சொல்கிறாங்க, அறிவும் பொய் சொல்லும். கோர்ட்டில் நம்ம வக்கீல்கள் வாதத்தில் அது ஒரு நல்ல தொழில். ஆனால் எப்படியாவது ஒருத்தர் உண்மை சொல்லுவார், ஒருத்தர் பொய் சொல்லித்தானே ஆகணும். அப்போது அறிவும் பொய் சொல்லும் தானே, அறிவும் பொய் சொல்லத்தான் செய்யும். இப்போ இப்படி யோசித்து பார்ப்போங்க. ஆட்டோ ஓட்டுற சகோதரர் இருக்கார், இப்போ தான் அண்மையில் திருமணம் ஆகியிருக்கு. தலை தீபாவளிக்கு தயாராக இருக்கிற பிள்ளைகள். அவருக்கு எப்படி மனைவி வந்து வச்சுருக்கோம்? ஒரு ஏழை வீட்டு பெண்ணு தான் வந்திருக்கும். தலை தீபாவளிக்கு எல்லாரையும் கூப்பிடணும்ல, இந்த பொண்ணு வீட்டில் கூப்பிடணும்ல. அவளுக்கு தலை தீபாவளிக்கு நம்ம வீட்டில் எப்படி கூப்பிட போகிறாங்க? அங்கே ஒன்றும் இல்லையே. ஏன்னா அங்கே இருக்கிற நிலைமை இவளுக்கு தானே தெரியும். இவன் மயங்குறார். இவன் மயங்கிறத புத்திசாலியான கணவன் அவன் பார்த்துட்டான். திடீர்னு ஒரு நாள் வர்றான், தீபாவளிக்கு முந்தி இந்தா இதெல்லாம் எடுத்து வையின்றான். துணிமணி வாங்கிட்டு வந்துருக்கேன், வேட்டி சட்டை தான், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தா ஒரு 3 வேஷ்டி இருக்குது, 3 சட்டை இருக்குது. இவன் கேட்குறா, ஏய்யா 3 வையின்றல, வை பேசாத. ஒரு நாள் அவளை கூட்டிகிட்டு போனால் அவளுக்கு பிடிச்சது இருந்தா ஒரு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்குள்ளே எடு அப்படின்னா, அவன் உனக்கு நான் இந்தா எனக்கு நான் பார்த்துக்கிடுவேன், நீ இதை கவனி, முதல்ல தீபாவளி நேரம் கவனி. அவள் எடுத்துட்டான், விடமாட்டான்னு வந்தாச்சு. அந்த ஏற்பாடு தீபாவளிக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வண்டியை நிறுத்திக்கிட்டு, ஏய் இவா இந்த துணிமணி எடுத்தான். ஒரு ஜோடி எங்கிட்ட வச்சான் வேட்டி சட்டையை, ஒரு ஜோடி இந்த பக்கம் வச்சான். வச்சுட்டு இந்தா இது எங்கள் ஐயாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இந்த பக்கம் இருக்குல்ல, இது எனக்கு இந்த இருக்குவார், இது எடு, நம்ம 2 பேரும் போகிறோம். உங்கள் ஐயாவும் உங்கள் அம்மாவும் கஷ்டப்படுவாங்க இல்லை, கஷ்டப்படுவாங்க. அவள் சொன்ன உடனே இவ வாங்கவா செஞ்சா நினைக்கிறீங்க? ஒரே கேவல அழுக சத்தம், அழுது அப்படியே கீழே வந்துட்டு, பாவி இப்படி ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வந்து வச்சுட்டானே, எனக்கு வந்து வச்சுட்டானே. அவனுக்குள்ள அறிவு இருந்தது, அதனால தான் இவ்வளவு தெரிவு செய்து வாங்கினான். ஆனால் அந்த அறிவை அமைக்கி கொண்டு அன்பு வெளியே வந்துச்சு பாருங்க. வந்ததுமே இவன் கேட்குறான், அவங்களுக்கு எதுக்கு யானா மாய மூடு நாயே, அவர்களும் எனக்கு தாயும் தகப்பனும் தான். வா
இந்த நாளில் அவங்களுக்கு நீ போய் கொடுக்க வேண்டாம். அவங்கதாயா உனக்கு செய்யணும்னா தெரியும். முன்னை சம்பிரதாயங்கள் மூட சம்பிரதாயமாக முடியட்டும், பின்னை புதிய சம்பிரதாயங்கள் பிறக்கட்டும். அவன் அடிச்சான் பாருங்க, அவ ஆனந்த களி. அதனால என்ன சொல்றான் பெரியவன், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு. கண்ணீர் கொட்டிருது இல்லையா, அந்த அன்பு இருக்கு பாருங்க, அது இருக்கிற வரை எத்தனை அறிவு இருந்தாலும் சரி, அந்த அறிவு அன்பின் முன்னே மண்டியிடும். அதனால் பெரியோர்களே, நம்முடைய இல்லறம் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அன்பை காட்டுங்கள், அன்பை தேடுங்கள். அது உங்களுக்கு அமைவதற்கு வரவழைக்கட்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.